ரசம் வச்சாச்சு, அதுக்கு என்னடா சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிச்சா, வீட்டில் ஒரு கேபேஜ் இருந்துச்சு. அதில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். என் பொண்ணு நான் கண்டிப்பாக கட் பண்ணுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு வந்து கட் பண்ணி கொடுத்தா எனக்கு. நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதில் கர்ரி லீவ்ஸ், கட் பண்ணி வச்ச வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கேபேஜையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கடைசியாக அதில் ஒரு எக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு இந்த டிஷ்ஷை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. உங்களுக்கும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.